Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். வார்த்தைகளை குறித்த ஒரு பெரிய போதனையை இங்கே இயேசு கொடுக்கிறார். இதை அதிகமாக போதித்து வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ரெண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஒரு சில ஜெனரல் பிரின்சிபல்ஸ், இதில் சில காணப்படும் சில பொதுவான கோட்பாடுகளை முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். 5 காரியங்களை. அதன் பிறகு எப்படி நம்முடைய நாவை உபயோகப்படுத்தி நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவது என்பதை உதாரணங்களோடு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 2 பகுதியும் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். முதல்ல பிரின்சிபல்ஸை கவனிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தால் முதல் காரியம் என்ன விளங்குகிறது என்று சொன்னால், தேவன் மனுஷனை பெரிதாக மதிப்பிடுகிறார். தேவன் மனுஷனுடைய எஸ்டிமேட்டை எப்படி கொடுக்கிறாருன்னு சொன்னா, அவன் சொல்றதுதான் நடக்க போகிறது, அவனுடைய வார்த்தைகள் முக்கியம், அவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில நல்லவைகளை பிறப்பிக்க போகிறான், அவன் தான் பொல்லாதவைகளையும் கொண்டு வருகிறான், அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பது அவனுடைய கையில தான் இருக்கிறது. ஆகவே மனுஷனை தேவன் ஒரு பலனற்ற, ஒரு திக்கற்றவனாக, அல்லது ஏதோ கிடக்கிறான், பாவம் ஒன்றும் செய்ய முடியாம அப்படியே கிடக்கிறான், பலவீனமா இருக்கிறான், அப்படி பார்க்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் கடவுளைப் போலவே மேன்மையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நாவில் அதிகாரம் உள்ளவனாக நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நிமிர்ந்து உட்காருங்க. பலவீனர் இல்லை. நீங்க நினைச்ச எதை வேணா மாற்ற முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருவேளை ஐயா ஒண்ணுமே இல்லையா, வேலை இல்லை, காசு இல்லை, துணி இல்லை, ஒன்றும் இல்லை, வாடகை காசு, சரி பரவாயில்ல, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க முதல்ல. ஏன்னு சொன்னா, உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியும். உங்களுடைய எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு துவங்கி நீங்கள் நிர்ணயித்து அதை அடைய முடியும். அப்பேற்பட்ட சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படி உங்களை உண்டாக்கி விட்டார். யூ ஆர் மேட் லைக் தட். இரண்டாவது, சில ஆவிக்குரிய பிரமாணங்கள் இயங்கி வருகிறது. பூமிக்குரிய பிரமாணங்கள் இருக்கிறது போல ஆவிக்குரிய பிரமாணங்கள் இயங்கி வருகிறது. பூமிக்குரிய பிரமாணங்கள் பாருங்க, புவி ஈர்ப்பு பிரமாணம் பிரபலமான பிரமாணம் இல்லையா? புவியீர்ப்பு பிரமாணம்னா பூமியை நோக்கி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதனால இதை நான் போட்டால் கண்டிப்பாக கீழே அது விழும். ஏனென்று சொன்னால் அது லா ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு சக்தி ஒன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு லா. 100 தடவை போட்டால் 100 தடவையும் விழும். 99.9 டைம்ஸ் விழாது. அது 100 தடவை போட்டால் 100 தடவையும் விழும். ஏனென்று சொன்னால் அதுதான் லா. இந்த லாவை நான் மாற்ற முடியாது, இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. நான் அந்த சட்டத்தோடு ஒத்து போய்விட வேண்டியதுதான். அதே போல பூமிக்குரிய பிரமாணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஆவிக்குரிய பிரமாணங்களை கர்த்தர் இயங்க வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய பிரமாணம் என்ன? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். பாருங்க, இது உங்களுக்கு விளங்கலனாலும் விளங்குச்சுனாலும் இது வேலை செய்யுது, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இது வேலை செய்யுது. இது நான் மாத்திரம் நினைச்சு, இது எனக்கு பிடிக்கலையா, இந்த சர்ச்சை எனக்கு பிடிக்கல, ஏன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க என் நாவல தான் அதிகாரம் இருக்குதுன்னு. இந்த சர்ச்சை பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாவல தான் அதிகாரம் இருக்குன்றது நீங்க தலைகீழ நின்னாலும் மாற்ற முடியாது. அதனாலதான் இங்க வந்தா எத்தனை தடவை வந்தாலும் அதான் போதிப்போம். அங்க போன சொல்றாங்க என் நாவல நான் என் எதிர்காலத்தை உண்டாக்க முடியுமா, என் நாவனாலதான் எனக்கு பிரச்சனையா, என் நாவனாலதான் எனக்கு நல்ல நடக்க போதான். அப்படிதான் அது. அதை யாருமே மாற்றவே முடியாது. மாற்ற முடியாத, நீங்களும் நானும் எவரும் மாற்ற முடியாத ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் கிரியை செய்து கொண்டு வருகிறது. அந்த பிரமாணம் என்ன? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனா எல்லா நன்மைகள், மரணம்னா எல்லா தீமைகள். நன்மை நடக்க போகிறதா தீமை நடக்க போகிறதா என்பது நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. நாக்க பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய நாக்க பொறுத்து இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. தான் ஒரு பிரபலமான பிரசங்கியார் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது, சூழ்நிலை இன்னொன்றை சொல்லுகிறது. எது நடக்க போகுது?
மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, சூழ்நிலை இன்னொன்று சொல்லுது. என்ன உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது? சூழ்நிலை சொல்றது நடக்க போறதா, கர்த்தருடைய வார்த்தை சொல்றது நடக்க போறதா? நல்ல கவனிங்க, இப்போ சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்றது நடக்காது. இதுதான் பாயிண்ட் பிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது நடக்காது. நடந்துருச்சுன்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களுமே அற்புதமானவர்களா இருப்பார்களே. கர்த்தர் சொல்றதா அவங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவம் கூட தோல்வியில் இருக்க முடியாது, எல்லாம் வெற்றிகரமா இருப்பார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றதும் நடக்க போறது இல்ல, சூழ்நிலை சொல்றதும் நடக்க போறது இல்ல, நீங்க சொல்றதுதான் நடக்க போறது. அப்ப எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிறது. கர்த்தர் ஒண்ணு சொல்லி இருக்கிறார், என் சூழ்நிலை ஒண்ணு சொல்லுது. சூழ்நிலை சொல்லுது நான் பலவீனனா இருக்கிறேன், நான் சாகிறேன், அல்லது எனக்கு மருந்து இல்லை, எனக்கு இந்த நோய்க்கு நிவாரணம் இல்லை, அல்லது இந்த பிரச்சனைக்கு பதில் இல்லைன்னு சூழ்நிலை சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உன் குறைகள் எல்லாம் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது. இந்த ரெண்டை சொல்லுகிறது. நான் ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் இதை தேர்ந்தெடுக்க போறேனா அல்லது அதை தேர்ந்தெடுக்க போறேனா? கர்த்தர் சொன்னதை நான் தேர்ந்தெடுக்க போறேனா அல்லது சூழ்நிலை சொல்லுகிறதை நான் தேர்ந்தெடுக்க போகிறேனா? ஒவ்வொரு நாளும் I have to do the choosing. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குதுங்க. கர்த்தர் என்ன அந்த அளவுக்கு மதிக்கிறார். இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க மனுஷனுக்கு. கர்த்தர் சொல்றாரு, அப்பா உன்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல, நான் சொல்றேன், நீ வேணும்னா நீ எடுத்து அதை சொல்லு, அப்ப அது நடக்கும். நான் சொன்னதுனால அது நடக்காது. நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்லிட்டதுனால அது நடக்க போறது இல்ல. சொல்லிட்டதுனால நடந்ததுன்னா இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. மனுஷன் அதை சொல்லுகிறதுனால தான் அவனுக்கு நடக்க போகிறது. அதைத்தான் நீங்க போதித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் சொல்லிட்டதுனால நடக்க போகிறது, நீங்க எடுத்து வாயில வைத்ததை சொல்லுவதனால தான் நடக்க போகிறது. அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அவங்க பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் சொன்ன, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமாங்கய்யா, வாக்குத்தத்தத்துலலாம் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதான்யா வாக்குத்தத்தம் சொல்லுது, நீங்க சொல்றீங்களா? அதை அவங்க சொல்ல பாருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, தேசத்தில் மலடு இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, என் வீட்லயும் இருக்காது. நீங்க சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க, இரவும் பகலும் சொல்லுங்க, நாள் முழுதும் சொல்லுங்க, இருக்காதுன்னு சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க அதை. அப்ப அது இருக்காது. நிச்சயமா பிள்ளை உண்டாகும், இருக்கும், பிள்ளை இருக்கும், அது இருக்காது, மலடு இருக்காது. இதே மாதிரிதான் சுகமும், இதே மாதிரிதான் எல்லா ஆரோக்கியமும், இதே மாதிரிதான் செழிப்பும், எல்லாமே அப்படிதான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்னதுனால ஒண்ணு நடக்க போறது, நாம் சொல்றதுனால தான் நடக்க போகிறது. இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்யறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை மாற்ற முடியாது. நாம் நம்மை மாற்றிக்கொண்டு இந்த பிரமாணத்தின்படி நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஏன் நம்ம மாற்றணும்? நம்ம ஏன் மாற்றணும்னா, உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறீர்கள், உங்களுடைய வார்த்தையினால தான் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறீர்கள். அப்ப உங்க வார்த்தை தான் முக்கியம். உங்க இருதயத்திலிருந்து, நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து வெளியே கொண்டு வர முடியும், அல்லது பொல்லாத பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வர முடியும். உங்களுடைய வார்த்தை தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கார், சரி, அதை நீங்கள் உங்களுடைய வார்த்தையாக மாற்ற வேண்டும். மூன்றாவது, இன்றைக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறதோ அல்லது என்னவெல்லாம் உண்டா இல்லையோ, வாட் எவர் யூ ஹேவ் ஆர் வாட் எவர் யூ டோன்ட் ஹேவ் is as a result of the word seeds you have sown yesterday. நீங்கள் நேற்றைக்கு விதைத்த அந்த வார்த்தையின் விதையின் காரணமாக இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு வளர்ந்து விளைச்சலாய் வந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எப்படி வந்தது? நேற்று விதைத்தீர்கள். எதை விதைத்தீங்க? வார்த்தையை விதைத்தீர்கள். அதனால்தான் கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதனால்தான் மார்க் 4 இயேசு சொன்னார், விதைக்கிறவன் என்னத்தை விதைக்க புறப்பட்டானா? வசனத்தை விதைத்தானா. அப்ப வசனம் ஒரு விதை, அதை மனுஷன் விதைக்கிறான், விதைத்ததிலிருந்து அறுக்கிறான். அதுதான் அது. மோசம் போகாதிருங்க, ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துகிட்டு என்னமோ ஒரு பக்தியோட வாழ்ந்துகிட்டு ஏதோ தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்பதை கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஆவிக்குரிய மக்களுக்கு சொல்லுகிறேன், வெறும் அல்லேலூயா தோத்திரம்ட்டு போயிடக்கூடாது. எப்படி வாழ்க்கை இயங்குகிறது, எப்படி ஆசீர்வாதம் உண்டாகிறது, எப்படி சூழ்நிலை மாறுகிறது, என்ன நடக்கிறது, நாளைக்கு எனக்கு இது வேணும்னா நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு எனக்கு இருக்கிறது நேற்று நான் விதைத்ததுனால தான் இன்னைக்கு இப்படி இருக்குது. அப்ப நாளைக்கு நான் எதை அறுக்க போகிறேன்றது இன்னைக்கு எதை விதைக்கிறேனோ அதுல தான் இருக்கிறது.
அப்ப நான் எப்படி விதைக்க வேணும் இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காம அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயங்களுக்கு போய் நல்லா கை தட்டி பாடி அல்லேலூயா தோத்திரம்னு சொல்லிட்டு ஆமேன் போட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு. என்ன நல்லது நடக்க போகுது? திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதுதான் நடக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சொன்ன அல்லேலூயால இருந்து நடந்துட போறது இல்லை. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினந்தோறும் காலையும் மாலையும் இரவும் பகலும் என்னத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை உள்ளத்துல வைக்கிறீர்களோ, எதை வாயில பேசுகிறீர்களோ அதைத்தான் எடுத்து காட்டப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில. அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிறது நேற்று விதைத்த விதையின் விளைச்சல். நாளைக்கு இருக்க போகிறது இன்றைக்கு விதைக்கிற விதையின் விளைச்சலாய் இருக்கிறது. நான்காவது, இதை கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்திலேயே எல்லா சிருஷ்டிப்புகளிலும் நீங்கள் ஒருவர் மட்டுமே வார்த்தையை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தக்கூடியவர்களாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேற எந்த சிருஷ்டிப்பும், தேவனுடைய சிருஷ்டிப்பும் வார்த்தைகளை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தக்கூடியதாய் உண்டாக்கப்படவில்லை. You are the only thing on this earth that has the privilege of choosing your words and speaking them, thereby choosing your destiny. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்கிற விதத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்கள் மட்டுமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேற எந்த சிருஷ்டிப்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அப்ப மனுஷனுடைய விசேஷம் என்ன? அதுதான் இங்க போதிக்கிறார் இயேசு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனுஷர்களே கவனியுங்கள், வாய் என்ன பேசுது என்பதை கவனியுங்கள், இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். வாயில பேசுகிறதுனால தான் நீங்க நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறீர்கள். வாயில வர்ற வார்த்தைகளால் தான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறீர்கள். அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். இருதயத்தில் நல்ல வார்த்தைகளை போட்டா நல்ல காரியங்களை பிறப்பிப்பீர்கள், கெட்ட வார்த்தைகளை போட்டா கெட்ட காரியங்களை பிறப்பிப்பீர்கள். கவனம் செலுத்துங்கள் என்று சொல்றார். மனுஷராய் இருக்கிற நாம் விசேஷமானவர்கள். எப்படி விசேஷமானவர்கள்? எப்படி விசேஷமானவர்கள்? அநேகர் பலவிதமா சொல்றாங்க. நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏன் விசேஷமானவர்கள்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்த போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். ஹலோ, நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் அதை நிர்ணயிக்கிறாரு. கர்த்தர் அதை சிலர் சொல்றாங்க தலையில எழுதிட்டார். அவனுக்கு எல்லாருக்கும் தலையில எழுதிட்டார். தலையில் எழுதல, இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. இதை எடுத்து நம்ம வாயை கொண்டு இருதயத்தில் எழுதணும். நம்முடைய நாவு எழுத்தாணி போல இருக்கிறது, பேனா மாதிரி இருக்குது. இதை வைத்து நம்முடைய இருதயத்தில் எழுதணும். இருதயத்தில் நிறுவனால் வாய் பேசணும். அதுதான் நடக்க போகிறது. தலையெழுத்தெல்லாம் பற்றி வேதம் சொல்லலை. எனக்காக என்ன எழுதி வைத்திருக்கிறார்? இங்கே எழுதி வச்சிருக்கிறார். அதை எடுத்து நான் சொந்தமாக்க வேண்டும். சூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சூஸ் பண்ண வேண்டும். சூஸ் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ள போறீங்க? எப்படிப்பட்ட எதிர்காலம் உங்களுக்கு வேணும் என்று தெரிந்து கொள்ள போறீர்களா? வாலிபர்கள் தெரிந்து கொள்ள போறீர்களா எப்படிப்பட்ட எதிர்காலம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி? எப்படிப்பட்ட படிப்பு வேணும், எப்படிப்பட்ட ஒரு வேலை வேணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும், எப்படிப்பட்ட ஒரு திருமணம் வேணும், எப்படிப்பட்ட ஒரு தொழில் வேணும், எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் வேணும், எப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை வாயில வைத்து அதை பேசி அந்த திசைக்கு நேராக அந்த லக்கை அடையும்படியாக அந்த நீங்கள் எண்ணி இருக்கிற போக வேண்டும் என்று யோசித்து வைத்திருக்கிற யாக்கோபு 3 சொல்லியிருக்குதா, கப்பல் எங்க போகணும்னு அந்த மாலுமி என்ன பண்ணிருக்கானா யோசித்து. அது பெரிய கடல் பாருங்க, எங்கேயாவது போட்டுன்னு விடுறது இல்லாம எங்கேயாவது போய் தர தட்டினா பரவாயில்ல கிடையாது. எந்த துறைமுகத்துக்கு போய் சேரணும் குறிப்பிட்ட அந்த துறைமுகத்தில் போய் குறிப்பிட்ட ஊர்ல போய் நிறுத்துறான். உலகத்தில் அத்தனை ஊர்கள் இருக்குது, அங்க கொண்டு போய் நிறுத்துகிறான். அதுபோல எங்கே போக வேண்டும் என்று நீங்கள் யோசித்து வைத்திருக்கிறீர்களோ, யோசிக்கிறீங்களா? எங்க போகணும்னு, எங்க போகணும்னு யோசிக்கிறீங்க? யோசித்தால் அதை வாய் திறந்து பேசுங்கள். அதை வாய் திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். அதை அறிக்கை செய்யும் போது அந்த டைரக்ஷனுக்கு நேரம் உங்களுடைய வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கிறது. இப்படி உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்.
பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் பிறந்த உடனே ஒரு காரியம் சொல்றேன், நல்ல கவனி. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும் போதே என்ன பண்றாங்க, சில காரியங்களே நமக்கு ஊட்டி விட்டுறாங்க. சாப்பாடு மட்டும் இல்லை, மனதிலையும் சில காரியங்களில், வாயிலையும் சில காரியங்களில் ரெடியாக கொடுத்துட்றாங்க, ரெடிமேட் வார்த்தைகள். நம்ம எங்கே கற்றுக்கிறோம் பேசுறதுக்கு? நம்ம வீட்டில் தான் கற்றுக்கிறோம். இந்த பேசுகிறவங்களாம் எங்கே கற்றுக்கிட்டாங்க? அவங்க அப்பா அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்க எங்கே கற்றுக்கிட்டாங்க? அவங்க அப்பா அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. இது காலாகாலமாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து 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 அதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு இறக்குமதி பண்ணிடுறாங்க. நம்ம பிறந்த உடனே நம்ம அறியாமலேயே, நாம் அதை பற்றி கவனிக்காமலே நமக்கு இப்படி தான் நீ பேசுகிறேன்னு சொல்லி இதை கொடுத்துட்றாங்க. பேசுகிற முறையை நமக்குள்ளே வைத்து விடுகிறார்கள். நம்ம அறியாமலே அது செட் ஆகிடுது. வந்து பாருங்க, அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே தான் போய்கிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் உணர்றோம் அது சரி கிடையாதுன்னு சொல்லி உணர்ந்து பேசி வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறோம், வித்தியாசமான டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கிறோம். பொதுவாக அப்படியே தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் பிறந்தவுடன், நான் சொன்னேன் இல்லையா, பழையவெல்லாம் ஒளிந்து போயினே எல்லாம் புதிதாயின. மறுபடியும் பிறந்தவுடன் ஒரு புதிய குடும்பத்துக்குள்ள வருகிறீங்க. ஒரு புதிய தகப்பன், ஒரு புதிய சகோதரர் உங்களுக்கு உண்டு. ஒரு புதிய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புதிய மனுஷனா நீங்கள் மாறுகிறீர்கள். ஒரு புதிய உலகம் உங்களுக்கு உண்டாகிறது. ஒரு புதிய சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்படுகிறீர்கள். இப்ப புதிய வொக்காபுலரியும் இருக்கிறது, புதிய பேச்சும் இதோடு இருக்கிறது. இந்த குடும்பத்தின் பேச்சு வேற. இருக்கீங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்தில் வந்துட்டு பேச்சு மட்டும் அந்த குடும்பத்திலிருந்து அப்படியே கேரி ஓவர் பண்றது. அப்படியே அங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதையே பேசுறது கிடையாது. இந்த குடும்பத்தில் வந்த உடனே அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்பொழுது வேற விதமான ஒரு பேச்சு வாயை பிடிக்க வேண்டும், நிரப்ப வேண்டும், இருதயத்தை நிரப்ப வேண்டும். ரொம்ப முக்கியம் பாருங்க. இது இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் செல்ல வேண்டும், வாயினாலே நாம் அதை பேச வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மெய்யான மாற்றத்தை நாம் காண முடியும். சரி, ஐந்தாவது, your future is inside of you now because your words in your life decides your future. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறபடினாலே உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது, வெளியே இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. எங்க இருக்கிறது? உங்க இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்திருக்கிறீங்க, அதுல இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயை நிரப்ப போகிறது? இருதயத்தில் என்ன நிரம்புதோ அதான் வாயை நிரப்ப போகிறது. எப்படிப்பட்ட எதிர்காலம் உங்களுக்கு உண்டாக போகிறது? எதிர்காலத்தை வார்த்தை நிர்ணயிக்கிறது. உலகங்களை வார்த்தை உண்டாக்குகிறது. நீங்கள் உலகங்களை வார்த்தையின் மூலமா உண்டாக்குகிறீர்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்கள் உலகங்கள், நீங்கள் இருக்க போகிற அந்த ஃபியூச்சர், உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த எதிர்காலம் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆகவேதான் வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியலன்னா, இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை தத்தளிக்க ஆரம்பிக்கிறது, எதிர்காலம் நல்ல எதிர்காலமாய் அமைகிறது இல்லை. ஏனென்றால் வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்வதில்லை. சரி, 5 காரியங்களை சொல்லிவிட்டேன், பிரின்சிபல்ஸ். இதுதான் இந்த வேத வசனம் போதிக்கிறது நமக்கு. இந்த வசனத்தை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்? மனுஷனை கர்த்தர் என்னமாய் மதிப்பிடுகிறார், நான் சொல்றதுதான் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? உன் வாழ்க்கை குறித்து நீ ஒன்றை செய் என்று எதிர்பார்க்கிறார். அவர் உலகத்தை சிருஷ்டித்த போது என்ன செய்தாரோ அதுபோல நான் செய்ய வேண்டும் என்று என்னை எதிர்பார்க்க. என்ன ஒரு மனுஷனா ட்ரீட் பண்றாரு அவரை. என்ன ஒரு சின்ன ஒரு துரும்பா தூசியா ட்ரீட் பண்ணல. என்ன ஒரு மனுஷனாக எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து நீ பேசி என்ன எதிர்பார்க்கிறார். நீ சொல்றதா உனக்கு நடக்க போகிறது என்று சொல்லுகிறார். 2வது, ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை வச்சு விட்டார். அதை யாரும் மாற்ற முடியாது. அதோடு நான் ஒத்து போக வேண்டியதான். இந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இதன்படி இயக்க வேண்டியதான் என்னுடைய வாழ்க்கையை தவிர இதை மாற்ற முடியாது. 3வது, இன்றைக்கு எனக்கு இருக்கிறது இல்லாததெல்லாம் எங்கிருந்து வந்தது? நேற்று நான் விதைச்சதுனால இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே நாளைக்கு எனக்கு உண்டாக போகிறது இன்றைக்கு நான் விதைக்கிறது மூலமாக உண்டாக போகிறது. 4வது, உலகத்திலேயே மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவன் தன்னுடைய எதிர்காலத்தை அவன் நிர்ணயிக்க முடியும். 5வது, அவனுடைய எதிர்காலத்தை அவனுடைய வார்த்தைகள் நிர்ணயிக்க முடிகிறதா இருக்கு. அப்படின்னாலே அவனுடைய எதிர்காலம் அவனுக்குள்ளே இருக்கிறது. 5 பிரின்சிபல்ஸ் இருக்கீங்களா? இந்த 5 காரியங்களை திரும்ப திரும்ப பாருங்க. இதுதான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார்.